கொடுக்க தேவையில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அது இப்போ வந்து 2.5 அடிக்கு ஒன்று ஊன்றேன். ஆஹா. அது 5 அடிக்கு 6 அடிக்கு ஒன்று போதுமானலாம் வந்துருக்கு. வந்துருக்கு. இது பேர் என்னென்ன சொன்னீங்க ரகம்? ரேவதி. ரேவதி. இது வந்து இதையும் எத்தனை அடிக்கு? பண்ணிக்கலாம். ஆர்கானிக்னா என்னங்கண்ணா பண்ணணும்? பஞ்சகாவியம், ஓகேங்க. தேமூர் கரிசல், சரிங்க. அப்புறம் மீனெண்ணெய், மீன் என்ன? மீன் அமிலம். சரிங்க. இது மாதிரி வந்ததுன்னா நமக்கு சத்து குறைபாடு கம்மி. ஓகேங்கண்ணா. அப்படிங்கும்போது நமக்கு அடியில் நுண்ணுயிர் ஓட்டம், சரிங்க. எருவு போட்டாலும் போடலாங்க. சரிங்க. யூரியா, டிஏபி சரிங்க. 20-13 இது மாதிரி போட்டோம்னா நம்ம திருப்பி அப்படியே இப்போ கண்டினியூ. நம்ம போட்டுக்கிறது வந்து வாய்க்காலுங்களா சொட்டு நீருங்களாண்ணா? வாய்க்கால். வாய்க்கால். அதனால சொட்டு நீர் பார்த்தீங்கன்னா சொட்டு நீரும் இருக்குது. சரி. அது நமக்கு டைமிங் செட் ஆகலாம். சரி சரி. அது என்னன்னா டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பு வந்துடுது. ஓ ஒரு சரி. இடத்துக்கு தண்ணி போகுது, ஒரு இடத்துக்கு தண்ணி போகிறதில்ல. ஆஹா. அதனால நான் வாய்க்கால் மூலியமா பண்ணிக்கிட்டேன். வாய்க்கால் மூலியம் உழவு ஓட்டு பின்னாடி சரிங்க. எதை ஊனிட்டு சரிங்கண்ணா. 10-12க்கு வந்து கொத்து போட்டுருங்க. ஓகேங்கண்ணா. ஒரு நான் கொடி ஓடுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ம். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம கோல் வாங்கிட்டு வந்துடணும். சரிங்கண்ணா. கோல் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50 ரூபா ரேஞ்சில் வந்துடுது. ஓகேங்கண்ணா. அதே மாதிரி ஒரு 4 செடி 5 செடிக்குள்ளே வந்து ஒவ்வொரு கோல் நெட்டுக்கிறோம் வரிசையாக. ஓ சரிங்க. வெட்டி விட்டு டொயின் இழுத்து விட்டு இந்த குறுக்கு டொயின் இழுத்து விட்டுங்கன்னா சரிங்கண்ணா. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கக்கிளை நிறைய வரும். ஓகேங்க. ஒவ்வொரு டொயினுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. பக்க கிளையில வந்து பக்க கிளையில வந்து அப்படி இழுத்து கட்டிட்டோம்னா சரிங்க. அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்குங்க. இந்த சரடை வச்சு கட்டிக்கணுங்களா? ஆமாங்க. சரடு. சரிங்கண்ணா. கட்டிட்டோம்னா திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் நோய் உழுவாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். வைரஸ் நோய்ங்க. சரிங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் தான் பார்த்துருக்குறேன். ஓகேங்க. இது கெமிக்கல் முறையில் வேணாலும் பண்ணலாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ எப்படி இது வைரஸ் நோய் கண்டுபிடிக்கிறதுங்கண்ணா? வைரஸ் நோய் உழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி எல்லோ கலர் வரும். ஓ சரிங்க. நல்லா இலை எல்லோ கலர் வந்துச்சு அது வைரஸ் நோய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மருந்து போய் கேட்டு அடிச்சுக்கலாம். கெமிக்கல் மருந்து நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம ஆர்கானிக் முறையிலையும் பண்ணிக்கலாம். ஆர்கானிக்னா என்னங்கண்ணா பண்ணணும்? பஞ்சகாவியம், ஓகேங்க. தேமூர் கரிசல், சரிங்க. அப்புறம் மீனெண்ணெய், மீன் அமிலம். சரிங்க. இது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நாட்டு மருந்துங்க. ஓகேங்க. ஆர்கானிக்கு. அதே நம்ம கெமிக்கல் வாங்கினா அது தனியாக கொடுத்துறோம். கடையில் போய் கேட்டோமா அது கொடுத்துருவாங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்துங்க காய் எத்தனை மாதத்துல நம்ம காய் வர ஸ்டார்ட் ஆகுங்கண்ணா? 45 நாள்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். 45 நாள்லேருந்து நம்ம காய் வர அறுப்பு வந்துடும். 45லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். 45 எத்தனை மாதம் வரைக்கும் காய் காய்க்குங்க? நாம் வந்து வைரஸ் உழுவாத இருக்கிற வரலாம் நம்ம காய் அறுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செடிக்கு வந்து நுண்ணூட்டம் அதுக்கு சத்து கொடுத்துட்டே இருக்கணும். சத்து கொடுக்கணும். சத்து இல்லைனாவே இது மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பட்டையாக வரும். சரிங்க. அப்படிங்கும்போது நம்ம கண்டுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து குளவி, ஈ சரிங்க உட்காராத பார்த்துக்கணும். குளவி ஈ வராமா? ஓகேங்கண்ணா. அது வந்தாலும் காய் சாப்பிட்ருமா? கிடச்சிதுன்னா அது அந்த காய் நமக்கு டேமேஜ் ஆகும். ஓகேங்கண்ணா. புழு விழுந்துடும். சரிங்க. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம உள்ளே போதும்போது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்கண்ணா. இப்போ வந்து தண்ணி கட்டுறது எப்படிண்ணா கட்டணும்? தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் கம்பல்சரி கட்டிடணும். சரிங்கண்ணா. இப்போ நம்ம போட்டுக்கிறது வந்து வாய்க்காலுங்களா சொட்டு நீருங்களாங்கண்ணா? வாய்க்கால். அதனால சொட்டு நீர் பார்த்தீங்கன்னா சொட்டு நீரும் இருக்குது. சரிங்க. அது நமக்கு டைமிங் செட் ஆகலாம். சரி சரி. அது என்னன்னா டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பு வந்துடுது. ஒரு இடத்துக்கு தண்ணி போகுது, ஒரு இடத்துக்கு தண்ணி போகிறதில்ல. அதனால நான் வாய்க்கால் மூலியமா பண்ணிக்கிட்டேன். வாய்க்கால் மூலியமாக போட்டு விட்றீங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து இந்த மருந்து அடிக்கிறதெல்லாம் இருக்குங்களா? பூ நிற்கிறதுக்கு இல்லை காய் பிஞ்சு நிற்கிறதுக்கெல்லாம் மருந்து அடிக்கணுமா இல்லை தேவையில்லைங்களா? மருந்து அடிச்சே ஆகணும். அது எப்படிங்கண்ணா மருந்து அடிக்க எப்போலாம் மருந்து அடிக்கணுங்கண்ணா? அது நமக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது மாதிரி வந்ததுன்னா நமக்கு சத்து குறைபாடு கம்மி. ஓகேங்கண்ணா. அப்படிங்கும்போது நமக்கு அடியில் நுண்ணுயிர் ஓட்டம். சரிங்க. எருவு போட்டாலும் போடலாங்க. சரிங்க. யூரியா, டிஏபி 20-13 இது மாதிரி போட்டோம்னா நம்ம திருப்பி அப்படியே கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். மருந்து அடிக்க தேவையில்லைங்களா? மருந்து அடிக்கணும். அதுக்கு தான் அந்த புழுவுக்கு செம்பேனு இது மாதிரி மருந்து அடிக்கணும். சரி. நம்ம இந்த புழு செம்பேனுக்கு வந்து மருந்து அடிக்கணும். காய் ஊட்டத்துக்கும் அடி உரத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஆர்கானிக் முறையில் போட்டுக்கலாம். அதை இந்த நீங்கள் சொன்னது இந்த மீன் அமிலம் அது மாதிரி போட்டுக்கலாம். சரிங்கண்ணா. வேறு அது தவிர வேறு என்னென்ன காட்டை பதப்படுத்த வேறு முன்னாடி எதுன்னு பண்ணணுமா? இது போடுறதுக்கு முன்னாடி காட்டை பதப்படுத்தணும். காடு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எருவு நம்ம நல்லா ஓட்டி விட்டு உழவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடுறோம். சரிங்கண்ணா. பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் பண்ணுறோம். சரிங்கண்ணா. இப்போது இதை எடுத்துட்டு உடனே மறுபடியும் பீக்க பண்ணலாமா இல்லை வேறு வெள்ளம் பண்ணணும்? வேறு வெள்ளம் பண்ணணும். வேறு தக்காளி, வெண்டை, கத்திரி இது மாதிரி ஒன்றிக்கலாம். இப்போ வந்து இந்த பந்தல் இருக்கும்போதே பண்ணலாமா இல்லை அது பண்ணலாம்? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து இது மாதிரி நீட்டாக வச்சுருந்தா அது பண்ணலாம். ஓகே. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் வரையிலும் எடுக்கலாங்க. சரிங்கண்ணா.
ஒன்றே அதில் பீக்கம் போடலாம், பீக்கம் இருக்குது. அடுத்தது பாவை போடலாம். சரிங்க. அடுத்தது புடலம் போடலாம். சரிங்க. இல்லாட்டினா சுரக்காய் போடலாம். சுரக்காய். ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கோல் ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஸ்ட்ராங்காக போட்டிருக்கணுங்க. சரிங்கண்ணா. அந்த சைடு பக்கத்தில் வந்து கத்திரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா. ஆமாம். சரிங்கண்ணா. இப்போ வந்துங்க அதை பற்றியும் பார்த்துடலாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வந்து பீக்கங்காய் வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறீங்களா, அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்களா? நாம தான் கொண்டு போகணும். நாம தான் கொண்டு போகிறோம். சரிங்கண்ணா. நாம் அவங்க வர மாதிரி இருந்தால் ரேட்டு நமக்கு கம்மி. ஓகே ஓகே. கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் கொடுக்குறோம்னா 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா அவங்க வந்து 30 ரூபாய்க்கு எடுப்பாங்க. 30, 25 ரூபாய்க்கு எடுப்பாங்க ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா. சரிங்கண்ணா. இந்த காய் இந்த பேர் என்னென்ன சொன்னீங்க ராகம்? ரேவதி. ரேவதி. இது வந்து எத்தனை அடி காய்ங்கண்ணா வரும்? 1 அடி 3 அடி வருங்களா? குறைஞ்சபட்சம் 1.5 அடியிலேருந்து 2 அடி வரையுமே வரும். 1.5 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் இந்த காயோட லென்த் வருங்க. சரிங்கண்ணா. இது வந்து நீங்கள் மார்க்கெட் கொண்டு போய் கொடுத்துட்றோம். அவங்க வந்து இங்கே எடுத்தாங்கன்னா வியாபாரிக்காரு ரேட்டு கம்மியாக இருக்கும். சரிங்கண்ணா. இதை பற்றி சரி இப்போ வந்து பீக்கஞ்செடி போடணும்னு நினைக்கிறீங்க, எது மாதிரிலாம் செய்யலாங்கண்ணா? அவங்க என்னென்னு நீங்கள் சொல்கிறீங்க? இது எனக்கு பரவாயில்ல. லாபம் இருக்குங்களா? லாபம் இருக்குது. சரிங்கண்ணா. இதில் வந்து 30 சென்ட் தான் போட்டிருக்கோம். ஆமாங்க. 30 சென்ட் 30 கூட இல்லை, 15 சென்ட் தான். 15 சென்ட் போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு பாக்கெட் ஏதோ வாங்கியிருக்கோம். ஆமாம். நமக்கு லாபமான போதுமான லாபம் வந்திருக்கு. இப்போ வந்து இப்போ அறுவடை ஆயிடுச்சிங்களா இல்லை என்ன எப்படிங்கண்ணா அந்த செடிங்க? அறுவடை ஆகிடுச்சு. சரிங்கண்ணா. இப்போ வந்து அடுத்தது வந்து மாற்று பயிரை எதுவும் வைக்கணும். அப்படிலாம் நம்ம கோல் தக்காளி வைக்கலான்னு இருக்கிறீங்க. இப்போ இந்த கோல் கோல் இருக்கலாம், இது ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணி. ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு காட்டு ஓட்டிட்டு தக்காளி வைக்கிறங்கும் போது இது வேற பண்ணணும். பந்தல் காய் மாறுங்கும் போது அப்படியே பாவை போடலாம். சரிங்கண்ணா. இது மாதிரி போடலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். சரி ஓகேங்கண்ணா. இப்போ வந்து புதுசாக நம்ம பீக்கஞ்செடி ஊனணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஊனிக்கலாம். கண்டிப்பாக ஒன்றலாம், தப்பே கிடையாது. சரி, இப்போ தக்காளி போட்டுட்டு இப்போ தக்காளி செடி நம்ம வைக்கிறோம். தக்காளி செடிக்கு நம்ம பந்தல் கட்டுவோம் இல்லைங்களா? அப்போ அது தக்காளி வந்து ஒன் சைடு மட்டும் தான் போடுவோம், பந்தல் போட மாட்டோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊடுரு பேரை பார்த்தீங்கன்னா தக்காளி செடி வச்சு ஒரு 10-20 நாளில் திருப்பி அதில் ஓடணும்னா அது ஈல்டு வரதுக்குள்ளே நம்ம இது ஒரு பண்ணிக்கலாம். சரி, பீக்கம் ஊனிக்கலாம் அப்பயும். அப்போ வந்து சைடில் வந்து இந்த குறுக்கு மட்டும் பந்தல் இழுத்து கட்ட போதுமா? தேவையில்லை, அது வந்து அப்போ தேவையில்லை. சரி. அந்த டொயின்லேயே அந்த செடியிலேயே அது வந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. தனிப்பட்ட முறையில் செய்கிறோன்னா பீக்கனுக்கு பந்தல் போடலாம். நம்ம வந்து அது ஊடு போயிறாங்கும் போது நம்ம அது தக்காளி ஈல்டு வரதுக்குள்ள நம்ம இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்போ வந்து படரும் இல்லையா? படரும் போது அது ஒன்றும் பிரச்சனை. அது இந்த நெட்டாக போயிடும். அதில் போடு. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா குறுக்க எடுத்து கட்டிக்கலாம். குறுக்க தேவையில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்து 2.5 அடிக்கு ஒன்று ஓடுறேன், அது 5 அடிக்கு 6 அடிக்கு ஒன்று. ஓகே. தூரமும் ஊனிக்கிறோம் இப்போ. சரி. அப்போ அதுக்கு அதனால வந்து தேவையில்லை. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேங்க, நன்றிங்கண்ணா. நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றிங்கண்ணா. நம்ம அடுத்த வீடியோவில் அந்த கத்திரிக்காய் பார்த்துருவோங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்லா உழவு ஓட்டிடணுங்க. சரிங்கண்ணா. உழவு ஓட்டி விட்டு வாய்க்கால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் வந்துங்கண்ணா எத்தனை அடிக்கு ஒன்று? 5 அடிக்கு ஒன்று. 5 அடிக்கு ஒரு வாய்க்கால் வைக்கிறீங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்போது விதை வந்து எத்தனை அடிக்கு ஒன்று ஊனணுங்கண்ணா? 2.5 அடிக்கு ஊனலாம். 2.5 அடிக்கு ஒரு விதை 3க்குள்ளே ஊனலாம். ஓகேங்கண்ணா. சரி, நீங்கள் சொல்லுங்கண்ணா. அடுத்தது என்ன பண்ணுங்கண்ணா? ஊனி விட்டு 5 to 6, 7 நாளையில் விதை முளைச்சிக்குங்க. சரிங்க. 12, 13ஆம் தேதியில் ஒரு கொத்து போட்டுருணும். சரிங்கண்ணா. 13 நாளில் கொத்து போட்டுவிட்டு கொடி வர்றதுக்கான ஆனதுனால இப்போ கொஞ்சம் இது சைஸ் கம்மியாக இருக்குது. ஆமாங்க, லென்த்து. ஆமாம். இது 3/4 அடி 1 அடி பக்கமாக இருக்குங்கண்ணா. 1 அடி இருக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பந்தல் ஏற்றும் போது சரிங்க பயிரை சுழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆகாதுன்னு நினச்சேன். சரிங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா 6-7 போட்டேன். சைடில் முள்ளங்கி ஊனி இருப்பீங்களாட்டிருக்கு. ஆமாம், முள்ளங்கி ஊனி இருக்கு. சரிங்கண்ணா. இது சைஸ் கம்மிங்க. சைஸ் கம்மிங்க.